இதை கொஞ்சம் பாருங்களேன். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. கரூரில் நடந்த துயர சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது சார்பாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த திரு விஜய் அவர்களோட வெளியிட்ட ஆடியோ தான் அது. இந்த ஆடியோவில் அவர் ரொம்பவே தைரியமாக சிஎம் சார் அப்படின்ற மாதிரி அவரை டைரெக்டாக பார்த்து சொல்லியிருப்பாப்ல. இது ரொம்பவே வியப்பாகவும் அதே சமயம் ரொம்பவே ஆச்சரியமாகவும் வந்தது. இங்கே யாரை குறை சொல்கிறதுன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. உதாரணத்துக்கு திருநெல்வேலியில் சுவர் இடிஞ்சு விழுந்து பள்ளி மாணவர்கள் 9ஆம் படிக்கிற சின்ன பசங்க இறந்தப்ப நம்ம உயரத்தில் அமைச்சர் இப்படி அழுதுருப்பாரான்றது தெரியல. இது போதாதுன்னு விழுப்புரத்தில் ஐயப்பன் ஒருத்தர் இதுக்கெல்லாம் காரணம் ஒரு அமைச்சர் தான் சொல்லி எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாப்ல. இது இப்படி இருக்க பிபிசியோட கடனில் வர ரிப்போர்ட்டை பாருங்க. விஜய் வரும்போது பைபாஸ்ல இருந்து வந்தவர், லைட் போட்டுட்டு வந்தவர், பேங்கை தாண்டி போலீஸ் குவார்டர்ஸ் கிட்ட வந்தவனே லைட் நிறுத்திட்டாப்ல. உள்ள லைட்டை நிறுத்திட்டு அந்த கண்ணாடி சட்டை சாத்தினதுனால அங்க இருக்கிற கூட்டம் இங்க வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் பின்னாடியே வரவும் இங்கே ஏற்கனவே கும்பல், அந்த கும்பலோட சேர்த்து இந்த கும்பல் வரும் எல்லாம் நசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல யாரை நம்புறதுன்னு தெரியலங்க. ஒவ்வொரு கட்சியும் அடுத்தவங்களை குறை சொல்றது மட்டுமே முதன்மை நோக்கமா வச்சிருக்காங்களே தவிர மக்களை பத்தி சிந்திக்கிறாங்களான்ற கொஞ்சம் ஆச்சரியம் தான். எலெக்ஷன் முடியாத வரைக்கும் நீங்க கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கங்க. பாய்.